ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான உருளைக்கிழங்கு வறுவல், நல்ல ஒரு அருமையான பொட்டேட்டோ ரோஸ்ட், நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக, நல்ல ஒரு பக்காவான மசாலா ஃப்ளேவரோட அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு சிம்பிளான பருப்பு குழம்பு இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம். ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். சாம்பார், ரசம், தயிர் சாதத்தோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி வெரைட்டி ரைஸஸோடலாம் அட்டகாசமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உருளைக்கிழங்கு வறுவல். ஏன்னா எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க. அதுவும் நாங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போகும்போது லஞ்ச் பாக்ஸுக்கு வெரைட்டி ரைஸஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும். அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரெசிபியும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கிறேன். பட் கண்டிப்பாக நம்ம இந்த ரெசிபி பேபி பொட்டேட்டோஸில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம பெரிய உருளைக்கிழங்குலையும் செய்யலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணி போட்டு நம்ம இதே மாதிரி செஞ்சிடலாம். ஸோ எந்த உருளைக்கிழங்கும் எடுக்கலாம், பெருசு சின்னது அது நம்ம விருப்பம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா இங்கே ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணியில் நான் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்ல ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். அதாவது உருளைக்கிழங்கு ஒரு 75% வெந்திருக்கணும். ரொம்ப குழைவாக வேக வைக்க வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே வேக வச்சுக்கோங்க. குக்கர்லேயும் வேக வைக்கலாம். குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஜஸ்ட் ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது மசாலா சேர்த்து நம்ம வறுக்கும் போது குழஞ்சு போகாது, கரெக்டாக வரும். ஸோ நல்ல ஒரு 7-8 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. உருளைக்கிழங்கு நல்ல ஒரு 75% வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நல்ல ஒரு தட்டில் போட்டு விட்டு ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா அந்த மேலே தோலெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நல்லா அந்த மேலே தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து எல்லா உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு ரெடி. இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ இதுக்கு நம்ம நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு 6 வரமிளகாய், நான் இங்கே 6 எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு 6 காரமான வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் சுடுதண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போ அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதாவது நம்ம உருளைக்கிழங்கு வேக போடும் போதே இந்த மிளகாவும் ஊற போட்டுட்டா நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே மிளகாய் ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட ஒரு 5 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. பூண்டோட சைஸ் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. அதனால் 5 பல். நீங்கள் எடுக்கிற பூண்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தோலெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ இந்த மிளகாய், பூண்டு, இஞ்சி, சோம்பு எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. நல்ல ஒரு சட்னி பக்குவத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1-2 ஸ்பூன் தண்ணி மட்டுமே விடுங்க. அதிக தண்ணி விட்டு நம்ம அரைக்கணும். இது நல்லா இந்த உருளைக்கிழங்கு மேலே கோட் ஆகி ரோஸ்ட் ஆகணுங்க. ஸோ நல்லா கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவை ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்குவோம். கூடவே வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற உருளைக்கிழங்குகளை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த உருளைக்கிழங்கு மேலே இந்த மசாலா நல்லா கோட் ஆகட்டும். மறக்காமல் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பும் சேர்த்து கலந்து வச்சிடலாம். ஸோ இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம். இருக்கட்டும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். பட் நான் இங்கே தேங்காய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய்ல நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 2-3 பல் பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுறலாம். இந்த ஆயிலில் இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். வாசனை நல்லாயிருக்கும். பூண்டு வாசனை இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர்.
ஏற்கனவே மிளகாயெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இது எதுக்காகனா அந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்கிறதுக்கு வேண்டி இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். இதில் பெருசாக காரம் இருக்காது. நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலாவோட கலந்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாங்க. இனி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல பொறுமையாக கலந்து விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ நல்ல ஒரு 6-7 நிமிஷத்துக்கு மேலே பொறுமையாக அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்படி நல்லா திருப்பி போடும்போது அந்த மசாலா நல்ல ஈவனாக ரோஸ்ட் ஆகும். அதே மாதிரி எல்லா பொருட்களும் நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கோங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்குறோம். அதோட அந்த ரா ஃப்ளேவரெல்லாம் போகணும். அதனால் அது வரைக்கும் நல்லா அப்படி பொறுமையாக வறுத்து விடணும். நல்லா அந்த வறுபட்டு வரும்போது தான் உருளைக்கிழங்கும் நல்லா கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சி ஆகும். அந்த மசாலா கோட்டாகி. ஸோ நல்லா வறுத்து விடுங்க. பாருங்கள், ஒரு 5-6 நிமிஷத்தில் நல்லா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். பாருங்கள், இன்னும் 2-3 நிமிஷம் வறுத்ததில் இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக அந்த உருளைக்கிழங்கும் நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாங்க. நல்ல பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு இன்னொரு 2 நிமிஷம் மட்டுமே நல்லா வறுத்தெடுத்துட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி இது. இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. சிம்பிளான ஒரு குழம்பு, பருப்பு குழம்பெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி காரசாரமாக நல்ல ஒரு மசாலா ஃப்ளேவரோட நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சால் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடலாம் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸோடவும் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.